வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் முல்லைப் பெரியாறு அணை பற்றிய முக்கிய தகவல்களை பார்க்க போகிறோம். முல்லைப் பெரியாறு அணை இது கேரளாவில் பெரியாறு ஆற்றில் அமைந்துள்ளது. கேரளாவில் இது இடுக்கி மாவட்டம் தேக்கடியில் அமைந்திருக்கு. இந்த அணை 1887 மற்றும் 1895 இடையில் கட்டப்பட்டது. 1886 கையொப்பமிடப்பட்ட 999 ஆண்டு குத்தகை ஒப்பந்தத்தின் கீழ் இந்த அணை தமிழகத்தால் இயக்கப்படுகிறது. மேலும் இந்த அணை 176 அடி உயரமும் 1200 அடி நீளமும் கொண்டது. அணையால் உருவாக்கப்பட்ட நீர்த்தேக்கம் பெரியாறு ஏரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த அணை பெரியாற்றில் இருந்து தமிழகத்தின் வைகை ஆற்றுப்படுகைக்கு தண்ணீரை திருப்பி விடுகிறது. திருப்பி விடப்படும் தண்ணீர் தமிழக விவசாய உற்பத்தியை பெருக்குகிறது. இந்த அணை தமிழ்நாட்டின் 6,85,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசனம் அளிக்குது. இந்த அணை தமிழ்நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு குடிநீர் விநியோகமும் செய்கிறது. இந்த அணையை பிரிட்டிஷ் பொறியாளர் ஜான் பென்னிக்விக் வடிவமைச்சிருக்காரு. மேலும் இந்த அணை இந்தியாவில் பிரிட்டிஷ் கால ஆட்சியின் போது தான் கட்டப்பட்டது. இந்த அணை 125 ஆண்டுகளை கடந்ததால் பாதுகாப்பு குறித்து கவலைகள் எழுந்திருக்கு. அதிக நில அதிர்வு தாக்கத்தை அணை தாங்காது என கேரளா அஞ்சுகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக புதிய அணை கட்ட கேரளா முன்வந்துள்ளது. தமிழ்நாடு புதிய அணையை கட்டுவதை எதிர்க்கிறது. முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் பலமுறை தலையிட்டுள்ளது. 2014 ஆண்டு தமிழகத்தின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கு. நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட கண்காணிப்பு குழுவின் மேற்பார்வையில் தான் அணை இன்னமும் இருக்குது. இந்த அணை பெரியார் தேசிய பூங்காவின் ஒரு பகுதியாக செயற்கை ஏரியை உருவாக்கியது. இந்த ஏரி யானைகள் மற்றும் புலிகள் போன்ற பல உயிரினங்களை ஆதரிக்குது. அணையை சுற்றியுள்ள சுற்றுலா கேரளாவின் பொருளாதாரத்திற்கு பங்களிக்குது. தமிழகத்தால் அவ்வப்போது பராமரிப்பு மற்றும் பலப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பாதுகாப்பை உறுதிப்படுத்த நவீன கண்காணிப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. தமிழகத்தின் நீர் மேலாண்மை உத்தியில் இந்த அணை முக்கிய பங்கு வகிக்குது. நவீன பாதுகாப்பு தரத்தை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய அணை கட்ட வேண்டும் என கேரளா வலியுறுத்துகிறது. முல்லைப் பெரியாறு அணையின் எதிர்காலம் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை சார்ந்து இருக்கிறது. இது இந்தியாவில் வளப்பகிர்வு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் மேலாண்மையின் சின்னமாக விளங்குகிறது.